வாங்க நாம இப்போ நல்லதையே உணரத் தொடங்கலாம். ஏதோ ஒரு பணம் கிடைச்சிருக்கும். சராசரியா உங்களுக்கு கிடைச்ச பணமா கூட இருக்கலாம். அந்த பணத்த எடுத்துட்டு போயி, ஏதோ ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தருக்கு நீங்க வாங்கி குடுத்துருப்பீங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க. எப்படியோ அந்த பணத்த வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்த உருவாக்கியிருப்பீங்க. அவங்க மனசார உங்ககிட்ட நன்றின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில அந்த புன்னகைக்கு நீங்க செஞ்ச அந்த உதவி, அந்த பணம் காரணமா இருந்திருக்கும். அந்த ஒரு நிகழ்வு ரொம்ப உங்க மனசுல மறக்க முடியாத அந்த ஒரு நிகழ்வ நினைச்சு பாருங்க. அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னா பணம் நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய ரொம்ப 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 அற்புதமான ஒரு பொருள். அப்போ நீங்க அந்த விஷயத்த செஞ்சதுக்கு அந்த பணமும் காரணமா இருந்திருக்கு. உங்க நல்ல குணமும் காரணமா இருந்திருக்கு. அத நீங்க நினைச்சு பாருங்க. மனசார நினைச்சு பாருங்க. ஒரு ரிகர்சல் திரும்ப பார்க்கலாம். முழுமையா அனுபவிங்க. வீடியோவ பாஸ் பண்ணிட்டு முழுமையா அனுபவிங்க. நல்லது. இப்போ அந்த விஷயங்கள முழுமையா எழுதுங்க. அதுவும் ஒரு பக்கம் வந்தாலும் பரவாயில்ல. நல்ல தெளிவா என்ன நடந்தது? நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி குடுத்தீங்க? அது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது? இது எல்லாத்தையுமே நல்ல தெளிவா, விளக்கமா எழுதுங்க. உண்மையிலே இது நீங்க உங்கள நினைச்சே கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய, பெருமைப்பட வேண்டிய தருணம் தான். நல்லது.